வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். பழைய வண்ணாரப்பேட்டை கண்ணன் தெருவுக்கும் மென்மார்டன் சிட்டிக்கும் இடையே கொருக்குப்பேட்டை ரயில்வே தண்டவாளம் செல்கிறது. இந்த தண்டவாளத்தின் வழியாக 50க்கும் மேற்பட்ட ரயில்கள் வந்து செல்வதால் அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை ரயில்வே கேட் மூடப்படுகிறது. இதனால் பிக் ஹவர் வேலைகளில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதையடுத்து 2010 போஜராஜன் நகர் சுரங்கப்பாதை அமைக்கப்படும் என திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு பணிகள் துவங்கிய நிலையில் திடீரென கிடப்பில் போடப்பட்டது. 2011 அதிமுக ஆட்சி வந்ததும் 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி சுரங்கப்பாதை அமைக்கும் பணி துவங்கி பாதியில் நின்றது. மீண்டும் 2018 துவங்கிய பணி கொரோனா காலகட்டத்தில் மீண்டும் கிடப்பில் போடப்பட்ட நிலையில் 2022 அக்டோபரில் பணிகள் துவங்கின. சுரங்கப்பாதைக்கு அமையும் இடத்தின் கீழே செல்லும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் எண்ணெய் குழாய்கள், குடிநீர், கழிவுநீர் மாற்றியமைக்கும் பணிகள் முடிவடைந்துள்ளது. மழைநீர் வடிகால் பணிகளும் மின்சார கேபிள்கள் பதிக்கும் பணிகளும் நடந்து வருகிறது. வாழ்க்கை முறையில நம்மளுக்கு தீர்வு கிடைக்கணும்னா போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை போராட்டத்தை எடுத்துக்கிட்டு தான் 18 வயசுல 38 வருஷமா நான் அரசியல் நடத்திட்டு இருக்கேன். எனவே போராட்டம் நடத்தக்கூடியது நியாயமான போராட்டங்களுக்கு நான் செவிசாய்க்கக்கூடியவன், நியாயமான போராட்டங்களை நான் ஒத்துக்கொள்ளக்கூடியவன். ஜனநாயகத்துல போராட்டத்தின் மூலமாக நாம் எதையும் போராட முடியும், வெற்றி காண முடியும். மேல இன்னும் ஒரு 4 மாத காலம் எங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அந்த 4 மாத காலத்துக்குள்ள கண்டிப்பா இந்த சுரங்கப்பாதை பணிகள் ஏன்னா இது என்னுடைய கனவு திட்டம். உங்களுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு. இது 40 வருடங்களா இருந்த பிரச்சனை. ஏன்னா காலதாமதம் ஏற்பட்டதுக்கு உங்ககிட்ட நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இது சட்டமன்ற உறுப்பினரால் ஏற்பட்ட காலதாமதம் இல்ல. தொடர்ந்து நம்ம எக்ஸாம் புயல பாதிக்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு அந்த ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்க காலங்கள்ல மழைக்காலங்கள் இடையில குறிக்கிட்டதுனால பணிகள் சில தொய்வு ஏற்பட்டிருக்கு. அந்த தொய்வுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் முறையில தொய்வுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனா நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு துணை முதல்வர் எப்பெல்லாம் என்னை பாக்குறாரோ அப்பெல்லாம் கேட்பாரு, இந்த போஜராஜன் சுரங்கப்பாதை பணிகள் சார் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, நீங்க என்ன மே 31ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக 100% இந்த சுரங்கப்பாதை பணிகள் முடிவுற்று உங்களுக்கு எந்த விதமான கழிவுநீர் பிரச்சனை, ஈபி பிரச்சனை, நெட்வொர்க் பிரச்சனை இல்லாம சாதாரண வேலை கிடையாது. இந்த சுரங்கப்பாதை வேலை என்பது மிகவும் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு பணி என்பது நீங்கள் எல்லாம் அறிந்தது. ஏன்னா இதை கரெக்டா இந்த 4 மாசத்துக்கு நான் முடிச்சுட்டா இருக்குது எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய கடமை என்பதை நாங்கள் உணர்வோம். இந்த காலதாமதத்துக்கு உங்ககிட்ட நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு.